அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு ஜாதகம். இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் பிறக்கிற அண்ணன் தம்பி ஒரு 3 பேர் இருக்காங்க. பெண் வாரிசு இல்லை. ஆனால் அந்த 3 பேருக்குமே கூட குறைய 40க்கு மேலே. அந்த 40 வயசை கடந்தவர் இளைய தம்பி, அடுத்து அண்ணன், அதுக்கு முன்னால் ஒரு அண்ணன். அப்போ இந்த 3 பேருக்குமே திருமணம் ஆகவில்லை. ஏன், என்ன காரணம் அப்படின்னு அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அதில் ஒரு குடும்பம் அப்படின்னு எடுக்கிறப்ப அது எப்படிலாம் நம்ம அதை மேட்ச் பண்ணிக்கலாம். அதில் நாடியில் ரொம்ப சௌகரியமாக அதுக்கு சில அமைப்புகளை கொடுத்துருக்காங்க. அது என்னென்னங்கிறது ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் இந்த ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஜாதகம் பார்க்குறது, அந்த பார்த்த விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கும்போது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காகவும் அது ஒரு சௌகரியமாக போகும் அப்படிங்கிற மாதிரி இதை நினச்சி உங்களை கேட்டுக்கிறேன். இந்த ஜாதகத்துக்கு இப்போ அடுத்தது நம்ம போகலாம். இந்த ஜாதகத்தில் லக்னம் பார்த்தீங்கன்னா மகர லக்னம். மகர லக்னத்தில் 26 டிகிரியில் லக்ன புள்ளி இருக்குது. அதாவது அவிட்ட நட்சத்திரம் முதல் பாதத்தில். அதுலேயே திருவோணம் 2ல் குரு இருக்கார். அது 13 டிகிரி. 3ல் சந்திரன், அதாவது மீனத்தில். உத்திரட்டாதி முதல் பாதத்தில் 4 டிகிரி 57 கலையில் இருக்கார். கடகத்தில் ராகு 17 டிகிரி 10 கலையில் இருக்கார். பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில். அடுத்தது சிம்மத்தில் 8ஆம் இடத்துல 14 டிகிரி, அதில் சுக்கிரன் பூராட நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கார். அடுத்தது 17 டிகிரி சிம்மத்திலேயே செவ்வாய் பூராடம் 2ல் இருக்கார். அதாவது அடுத்தது கன்னியில் 11 டிகிரி 37ல் சூரியன் அஸ்த நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கார். அடுத்தது 16 டிகிரி சரியா, அதில் புதன் அஸ்தம் 2ல் இருக்கார். அடுத்தது மாந்தி இருக்குது. அடுத்தது 10ஆம் இடத்துல கேது சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்குது. 11ஆம் இடத்துல சனி விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் 0057 டிகிரியில் இந்த கிரக அமைப்பு இருக்குது. இவருக்கு இப்போ 41 வயசு போகுது. 85ல் பிறந்திருக்கார். இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்கணும். அப்படிங்கிறதுல இதை பொறுத்த வரைக்கும் இருக்கணும். என்ன அப்படின்னா, நம்ம நாடி விதிகளில் கிரகங்களை வரிசைப்படுத்துறது தான் ரொம்ப விசேஷம். அந்த வரிசைப்படுத்துறதுல இவருக்கு லக்னாதிபதி சனி பாதகத்தில் இருக்குது. அது குருசாரம் வாங்கியிருக்கு அப்படின்னா, அது பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுவுக்கு அச்சுக்கு இன்னொரு பக்கமும் இருந்தால் வேலை செய்யாதுன்னு சொல்லுவோம். அந்த அமைப்பில் குருவும் சனியும், ஏன்னா லக்னத்தில் குரு, லக்னாதிபதி சனி, ராகு கேதுக்கு ஒரு பக்கத்திலே இருக்கு. 7ஆம் அதிபதி சந்திரன் அந்த ராகுவுக்கு பின்னால் தான், அதை முன்னால் இருக்கு. ராகுக்கு முன்னால சந்திரனுக்கு கணக்குக்கு ராகுவோட தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா சந்திரன் நேர்கதியில் போகிறப்ப ராகு தான் தொடுறாரு. அது கட்டத்தில். ஆனால் டிகிரி ரீதியாக பார்க்கும்போது சந்திரன் போய் சுக்கிரனை தொடுறாரு அப்படின்னு தான் இதில் கணக்கு எடுத்துக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 17 டிகிரி 10 கலையில் ராகு இருக்காரு. 17:57 செவ்வாய் இருக்கு. இதில் ஒரு நல்ல விஷயம் பாருங்க, சுக்கிரனை ராகு தொடுகிறார். சுக்கிரனை ராகு தொடுகிறார், அதான் கணக்கு. ஆனால் அந்த சுக்கிரனுக்கும் ராகுக்கும் இடையில, அது செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கு இடையில ராகு இருக்காரு. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லுது? சுக்கிரன் ஒரு பெண், ராகு அடுத்தது செவ்வாய் அடுத்து வந்தால் மங்களகாரியம், திருமணம் மங்களகாரியம், வீடு கட்டுறது மங்களகாரியம். இந்த ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டை விட்டு போன சொத்து மட்டும்தான் இருக்குது. அப்படியே தான் இருக்காங்க. லைஃப்பில் ஒரு வெற்றி, ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை. என்ன ரீசன்? இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னா அங்கே எதுவுமே சரியாக வேலை செய்யலை. இப்போ இதுக்கு என்ன சொல்கிறோம்? பொதுவாக
எப்பவுமே ஒரு கிரகம் இப்போ அதில் பொதுவாக பாருங்க 7ஆம் அதிபதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் நிற்கிது. அந்த நட்சத்திர அதிபதி பாதகத்தில் இருக்கார், அவர் லக்னாதிபதியாகவும் இருக்கார். அப்போ விருப்பப்படலை, இவங்க எதிர்பார்க்கிற மாதிரி பொண்ணு அமையல, அல்லது இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையில பெண் வீட்டார் இல்லை. அப்ப இது எவ்வளவு பெரிய சிக்கல். இது மட்டும் பாக்குறீங்களா, இவரோட பிறந்த சகோதரர் 3 பேர், 3 பேருக்குமே திருமணம் இல்லை, மங்கள காரியமே நடக்கல. என்ன ரீசன் இங்க பாருங்க. இப்போ பொதுவா 5, 9 லக்னம், அதாவது 1, 5, 9 எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பூர்வ கர்மான்னு நம்ம சொல்லுவோம். லக்னாதிபதி சனி பாதகத்தில் நின்று அவர் அடுத்ததாக போய் தொடுறது சந்திரனை தொடுறாரு, 7ஆம் அதிபதி. ஏன்னா நாடி விதிகளில், ஏன்னா சனி இப்போ விசாக நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் இருந்தாருன்னா அவர் 0,057 டிகிரினா அடுத்தது 4 டிகிரியில் இருக்கிற சந்திரனை தான் தொட போறாருன்னு கணக்கு. சந்திரனும் சனியும் சேர்ந்தால் புணர்ப்பு தோஷம் சொல்றோம். அந்த புணர்ப்பு தோஷம் இங்க நிறைய வேலை பார்க்குது. அடுத்தது பாருங்க, சுக்கிரன் அடுத்தது போய் தொடர்றது சுக்கிரனை தான் தொடும். அப்ப இந்த சுக்கிரனுக்கும் காம்பினேஷன், சந்திரன் சுக்கிரன் காம்பினேஷன் வந்தாவே தப்பு சொல்லியிருக்கோம். அது குடும்பத்தில் அனுசரணை பண்ணாது, சில தப்பாக நடக்கும், ஃபேமிலியில் சிக்கல்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இதையே இந்த அமைப்பை வச்சு இன்னொரு மைண்டு வந்துச்சப்போ, நம்ம ஐயா மதுரையை சார்ந்த பொன்னையா சுவாமிகள் சொன்னார், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது கர்ப்பிணி சாபம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அந்த அமைப்பை அந்த டக்குன்னு அந்த நேரத்துக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னா அதை கேட்கலாம் அவங்க கஸ்டமர்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க ஐயா, எங்கள் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பொண்ணு கிணத்துல விழுந்து மாசமாக இருக்கும்போது, கர்ப்பிணியாக இருக்கும்போது இறந்து போச்சு சொன்னாங்க. அந்த அந்த சூழலை சொன்ன உடனே நான் மிரண்டுட்டேன். ஏன்னா ஐயா நம்ம ஃபோனில் அவர் நேரில் பார்த்தோமா, மீட்டிங்கில் போனால் பார்க்குறோம் பண்ணுறோம், ஆனால் நேரில் அவரோட பேசுனது கூட இல்லை. ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு பாயிண்ட், அந்த ஜோதிடத்தில் அந்த தெளிவு, அதை நம்ம வாங்கி கேட்கும்போது அவ்வளோ பர்ஃபெக்ட். அப்போ அந்த ஃபேமிலியில் அந்த அந்த தோஷம் வேலை செய்யுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ அதை பார்த்து சொல்லும்போது அவங்க பிரமிச்சு போகிறாங்க. ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா ஜோதிடர்கள் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் பேசுறது பண்ணுறது கேட்குறதுக்கு ரொம்ப நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். அந்த அமைப்பை நம்ம செக் பண்ணி பார்க்குறதுல பெரிய விஷயம். அந்த சூழலை இந்த இடத்துல பொருத்தி பார்க்கும்போது சரியாக இருந்தது. அடுத்தது, எப்பவுமே சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் இடையில் ராகு இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா, சுக்கிரன்னா மனைவி காரகம், சொத்து சுகம் காரகம், சந்தோஷத்துக்கு காரகம், தாம்பத்தியத்துக்கு காரகம், எல்லாமே அதில் தான் இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் செவ்வாய் வந்துருச்சுன்னா மங்களகாரியமாக நடக்காது. ஏன்னா ஒவ்வொரு செயலுக்கும் நம்ம இந்து தர்மத்தில் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, ஒரு சுபகாரியம் செஞ்சாலும் அது மங்களகாரியமாக செய்யணும். எல்லாமே குடும்பம் பண்ணுறதுலேருந்து கல்யாணம் முடிக்கிறதுலேருந்து எல்லாமே மங்களகாரியமாக தான் செய்ய சொல்லியிருக்காங்க. அந்த நடைமுறை இங்கே இல்லை. அடுத்தது செவ்வாய்க்கு அடுத்ததாக சூரியன் தான் வராரு. செவ்வாய்க்கு அடுத்து சூரியன், சூரியனுக்கு அடுத்து புதன். அப்போ இவங்களுக்கு என்னதான் அந்த தசை நடக்கட்டும், புத்தி நடக்கட்டும், ஏன்னா பிறப்பிலேயே சனி திசை, உத்திரட்டாதி நட்சத்திரம் 16 வருஷம் இருக்கு. அந்த 16 வருஷம் போன பின்னால புதன் தசை வருது. புதன் தசை வந்த பின்னால கேது தசை வருது. இப்ப சுக்கிர தசை. அப்ப எந்த தசை வந்தாலும் கல்யாணம் முடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொடுத்துட்டாங்களா? அப்ப விதி தான் ரொம்ப வலியது. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், இந்த சுக்கிர தசையில மேரேஜ் ஆயிரும், அடுத்தது அப்படி அப்படி சொல்லிட்டே இருக்கும். ஆனா நடைமுறைக்கு என்ன செய்யுதுங்க, அவங்க பிறப்பு ஜாதகத்துல இருந்தாதானே நடக்கும் அப்படிங்கிறது இங்க அழகா கொடுத்துருக்காங்க. ஏன்னா லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல சனிசாரம் வாங்கி சனி பாதகத்தில் இருக்கு, அதுவே ஒரு பாயிண்ட். ஆனா ராகு கேதுவுக்கு 7ஆம் அதிபதி குரு சனி எல்லாம் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் மற்ற கிரகங்கள்லாம் இருக்கிற பட்சத்தில் அது நடைமுறைக்கு வரல. பொதுவாக 2 குடும்பம் பண்ற ஸ்தானம்னு சொல்றோம். அந்த குடும்பாதிபதியும் பாதகத்தில் இருக்கார். அப்போ
அந்த குருசாரம் வாங்கியிருக்காருன்னா விரயத்துக்கும் 3க்கு உடையவராக இருக்கார். அந்த செவ்வாயும் 8ஆம் இடத்துல இருக்கு. அப்போது ஒவ்வொரு நடைமுறையும் நம்ம ஆழமாக தீர்மானித்து அதிலிருந்து என்ன சூழல் இருக்குன்னு பார்க்காம பதிலே சொல்ல முடியல. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 8ஆம் அதிபதி 9ல் இருக்கார். 9ஆம் அதிபதியோட ஆட்சி பலத்தில் இருக்கார். ஆனால் 6ஆம் அதிபதி அவராக இருக்கார். அப்போ அது எவ்வளோ பெரிய வேலைகளை செய்யுது. மங்களகாரி 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் இந்த பையனுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 4ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் ராகு கேது இருக்குது. ராகு தோஷம் இல்லை, 8ல் சுக்கரனோட செவ்வாய் சேர்ந்துருக்கு, தார தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது சொல்லியிருக்காங்க. எந்த தோஷமும் இங்கே வேலை செய்யலைன்னா செவ்வாய் சிம்மத்தில் இருந்தால் தோஷம் இல்லை. 8ஆம் இடத்துல சுக்கரன், இப்போ இந்த லக்னத்துக்கு யோகாதிபதி 5க்கும் 10க்கு கூட யோகாதிபதி சுக்கரன் போய் சுயசாரத்தில் 8ஆம் இடத்துல இருக்காரு. 2ஆம் தார பொண்ணை கட்டிக்கலான்னு சொல்லும்போது கூட அவங்க ஒத்துக்கிடலை. ஃபேமிலியே சன்னியாசி மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குடும்பத்துக்கு எந்த வகையிலும் இல்லை. ஏன்னா செவ்வாய் அண்ணா தம்பி சொல்கிறோம், அதில் தம்பி சொல்கிறோம் மேக்சிமம். அது 11ஆம் இடத்து அதிபதியாக இருக்குது. தம்பினாலும் செவ்வாய் தான். 11ஆம் இடத்து அதிபதியாக வர்றதுனால அண்ணனையும் எடுத்துக்கலாம். இந்த 2 கேரக்டருக்குமே மங்களகாரியம் இல்லை. ஏன்னா சூரியன் 8க்குடையவராக இருந்து அவரும் பாருங்க 7க்குடைய சாரத்திலே நிற்கிறார். அப்போ அது மறுக்குது, கிடைக்கல. இது சூரியனும் புதனும் அஸ்த நட்சத்திரத்தில். அப்போ இந்த புதன் யாரு, 9க்கும் 6க்குடையவர், சூரியன் 8க்குடையவர். அப்போ மேரேஜுக்காக சுபகாரியத்துக்காக புரோக்கருங்கிட்ட நிறைய பணம் கொடுத்து ஏமாந்தியாப்பான்னு கேட்குறேன். இதுவரைக்கும் ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே கொடுத்துட்டேன், அதாவது போகிறப்ப வரப்பெல்லாம் கொடுத்துட்டேன். இதுவரைக்கும் எனக்கு எந்த ப்ளஸ்ஸும் இல்லை, அவங்களால நல்ல பதில் வரவே இல்லை அப்படின்னு வருத்தப்படுறாரு. அப்போது ஒரு ஜாதகம் எந்த அளவுக்கு இருக்குது நம்ம அதை முதல்ல கெஸ் பண்ணுனா, அதுக்கப்புறம் நம்ம அதை பயன்படுத்திக்கிற பட்சத்தில் யோகம் யோகம் யோகம். அப்போ இந்த ஜாதகத்துக்கு ஃபைனல் வரைக்குமே மேரேஜ் ஆகாதா அப்படின்னா, நான் ஒரே வார்த்தையில் சொன்னது, உங்களுக்கான அமைப்புகளில் செகண்ட் மேரேஜோ கிடைக்கிறது என்ன உங்களுக்கு முடியுது. ஒரு பொண்ணுன்னு இருக்குது, அது ஒரு ஃபேமிலியில் எந்த சூழலில் கிடைச்சாலும் மேரேஜ் பண்ணுங்க. அதை தட்டி கழிக்க வேண்டாம். அது ஜாதகம் செவ்வாய் தோஷம் அது இதெல்லாம் எதையுமே பார்க்க வேண்டாம். 40 வயசுக்கு மேலே போயிடுச்சு. 40 வயசுக்கு மேலே போய் இன்னும் எத்தனை வருஷம் நீங்கள் குழந்தை பெற்று அதுக்கப்புறம் நீங்கள் வளர்த்து அதை சரியாக உருவாக்குறது. அதனால் இளமையில் வாழ்கிற காலம் போயிடுச்சு. இன்றைக்கி 60-70 தாண்டறதுக்கு பெருசாக இருக்குது. 40க்கு போயிடுச்சு. இதுக்கு மேலே என்னத்தை நீங்கள் ஜாதகம் பார்த்து இன்னும் என்ன செய்ய போகிறீங்க? உங்களுக்குன்னு மனசு ஒத்து போச்சா, ஒரு கோயிலில் போய் வாக்கு கேளுங்க, கோயிலில் கல்யாணம் முடிச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டு போயிட்டே இருங்க. வாழ்கிற காலம் குறைவாக இருக்குது. அதெல்லாம் நல்லபடியாக இதுக்கு மேலே ஒருத்தர் கணவன் மனைவி புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய தன்மையில் உருவாக்கிக்குங்க. அதை மட்டும்தான் நான் சொன்னேன் உங்களுக்கு, வேறு வழி இல்லை. இதுக்கு எந்த பரிகாரம் பண்ணுவீங்க? எதையாவது ஒரு பரிகாரம் பண்ணி நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறனால முடியுமா? கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு இதுதான் விதிக்கப்பட்டிருக்குன்னா நம்ம சொல்லித்தர விஷயம் அது நடக்குது நடக்கல அப்புறம். ஏன்னா நாளைக்கு மேரேஜ் நடக்குதோ நடக்கலையோ எனக்கு தெரியாது, ஏன்னா அங்கே கொடுப்பனே இல்லை. ஆனால் நடைமுறை என்ன, சொல்ல வேண்டிய கருத்து என்ன, அவங்கள மனசை சந்தோஷப்படுத்தணும். அப்போ ஒரு குடும்பத்தில் 3 பேர் அண்ணன் தம்பி இருக்கா, 3 பேருக்குமே கல்யாணம் ஆகலை அப்படின்னா அது எவ்வளோ பெரிய வலி, அதையும் யோசிக்கணும் இல்லைங்களா? அப்போ அந்த அமைப்பில் இப்போ அவங்களுக்கு சௌகரியமாக பொண்ணு இருக்கா, போய் ஜாதகம் பார்க்க வேணாம், ஒன்றும் பார்க்க வேணாம், மேரேஜ் பண்ணு. ஜோசியரை நான் என்ன சொல்கிறது, இது இப்படி சொல்லலைன்னா அது மனசாட்சிக்கு சொல்லுது, ஜோசியம் பார்த்து தான்ப்பா கல்யாணம் பண்ணணும். ஏன்னா நம்ம டெய்லி ஜோசியத்தை நம்பி தான் இருக்கிறோம், வருமானமே அதான். ஆனால் வேற வழி இவங்களுக்கு எதையாவது ஒரு காரணம் காட்டிட முடியுங்களா? 40 வயசுக்கு 41 வயசு ஆயிடுச்சு. 41 வயசில் இதுக்கு மேலே அவர் கல்யாணம் முடித்து குழந்தைகளாகி அதை காப்பாற்றுறதுக்கு அதுக்கான வருமானத்தை தேடுறது எவ்வளோ ரிஸ்க்கு. அந்த ஹெல்த்தும் அதுக்கு மேலே குறையுது இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ நம்ம அவங்களுக்கு முதல்ல ஒரு பூஸ்ட் பண்ணணும், கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற அளவுக்காவது போகணும். எப்போ அவங்க பொண்ணு இருக்கு, மேரேஜ் பண்ணி எதையோ ஒன்று பண்ணு. அந்த அமைப்பை மட்டும்தாங்க சொல்லி கொடுத்தேன். தவறாக இருந்தாலும் மன்னித்து கொள்ளுங்கள். ஏன்னா ஜோசியராக இருந்து ஜோசியத்தை இப்படி சொல்றியாப்பானாலும் மன்னிச்சுக்குங்க. ஏன்னா நான் அந்தளவுக்கு இல்லை, ஒரு சராசரியாக நம்ம சொன்னதை சொல்கிறேன்.
அதனால் அடுத்ததும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம், நன்றி.